Good morning students. இப்போ நம்ம செகண்ட் மிட்டம் டெஸ்ட்ல 1 மார்க்கும் மேப்பும் பார்க்க போறோம். எந்த சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை பத்தி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் क्वेश्चन பேப்பர். இதுல பார்த்தீங்கன்னா சூஸ் கொடுத்திருக்காங்க, 2 மார்க் கொடுத்திருக்காங்க, 5 மார்க் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப். இவ்வளவுதான் 50 மார்க்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. நம்ம இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சரும் மேப்பையும் மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேஷ் வாஸ் த ஒரிஜினல் ரிலிஜியன் ஆஃப் ஜப்பான். ஜப்பானுடைய ஒரிஜினல் ரிலிஜியன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷின்டோ. இந்த ஆன்சர் தான் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா the answer Shinto. Next பாருங்க, கிருஷ்ணதேவராயா was a contemporary of, அதாவது கிருஷ்ணதேவராயருடைய காலத்துல எந்த முகலாய மன்னர் ஆட்சி செய்தார்னு கேக்குறாங்க. இதனுடைய ஆன்சர் பாபர். Next, which sailor was the first to cross the equator? ஈக்வேட்டரை கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் செயிலர் யாரு, கப்பலோட்டி யாரு? செயிலர்னா கப்பலோட்டி. கப்பலோட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து லோபோ கோன்சால்வ்ஸ். இவர் தான் ஃபர்ஸ்ட் செயிலர் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the world population day is observed on dash every year. ஒவ்வொரு வருஷமும் வேர்ல்டு பாப்புலேஷன் டேவா எந்த மாசத்துல நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11th. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் ஆக்ட் அஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். வில்லேஜ் பஞ்சாயத்தை கண்காணிப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இதுதான் கரெக்டான ஆன்சர். Next, international trade. International trade is carried on in terms of dash. அதாவது இன்டர்நேஷனல் இது கேரி பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர். இதனுடைய ஆன்சர் யூஎஸ் டாலர்ஸ். Next, out of the following which is not a food crop? எது வந்து food crop இல்லன்னு கேக்குறாங்க. இதனுடைய ஆன்சர் கோகனட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். பாஜ்ரா, ராகி, மெய்ஸ். பாஜ்ரானா கம்பு, ராகினா உங்களுக்கு தெரியும் கேழ்வரகு, மெய்ஸ்னா சோளம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ். எது நாட் எ ஃபுட் கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட். அந்த ஆன்சரை நம்ம டிக் அடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சூஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேப். இப்போ நம்ம வேர்ல்டு மேப்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா கேட்டிருக்காங்க. எங்க வரும்னா இந்த இடத்துல இருக்கு சைனா. ஓகேவா? இங்க எழுது. சைனா. இந்த ஏரியா எல்லாமே சைனா. நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க ரெட் சி. ரெட் சி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்க. இது எல்லாமே ரெட் சி. பக்கத்துல எழுதுறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டர்க்கி கேட்டிருக்காங்க. டர்க்கி வந்து இங்க இருக்கு. இந்த ஹரிசாண்டல்ல இருக்கு பாருங்க. அந்த வளைவு வந்து ஹரிசாண்டல்ல இருக்கும். டர்க்கி இந்த இடம் தான் டர்க்கி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. இந்த இடம்லாம் இங்கிலாந்து. இடம் பார்த்தீங்க இங்க எழுதுறேன்.
இங்கிலாந்து. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டென்மார்க். டென்மார்க் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு பாருங்க. புள்ளி வச்சிருக்கல அங்கதான் டென்மார்க். ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். டென்மார்க். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷன் வந்து வேர்ல்டு மேப்ல ரைட் சைடுலயும் வரும் லெஃப்ட் சைடும் வரும். நீங்க ரெண்டு பக்கம் எழுதினாலும் மார்க் உண்டு, இல்ல ஒரு சைடு எழுதுனீங்கனாலும் மார்க் உண்டு. ரெண்டு பக்கம் எழுதுனா நல்லது. அதே மாதிரி இங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கேப் ஆஃப் குட் ஹோப். அது எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இதுதான் கேப் ஆஃப் இதுதான் கேப் ஆஃப் குட் ஹோப். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா மெடிட்டரேனியன் சி. இந்த இடம் மெடிட்டரேனியன் சி. நான் புள்ளி மட்டும் வச்சு இங்க ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். அதனால இந்த இடம் நினைச்சுக்காதீங்க, எங்க புள்ளி இருக்கோ அந்த இடம் தான் மெடிட்டரேனியன் சி. இங்க இருக்கிறதா மெடிட்டரேனியன் சி. மெடிட்டரேனியன் சி எங்க எழுதிருக்கணும் அந்த இடம் கிடையாது. எங்க வந்து பாயிண்ட் வச்சு ஏரோ மார்க் போட்டிருக்கான் பாருங்க, பாயிண்ட் வைக்கிற இடம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எழுதுறது எங்க வேணாலும் எழுதலாம், லெஃப்ட்ல எழுதலாம், ரைட்ல எழுதலாம், அப்ல எழுதலாம், டவுன்ல எழுதலாம். ஆனா நம்ம அந்த பாயிண்ட் வைக்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க ஏரோ மார்க் போட்டு எந்த இடத்துல வேணாலும் நம்ம எழுதலாம். எதுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த இடத்துல நம்ம எழுதலாம். ஸோ இப்போ வேர்ல்டு மேப் முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.